தெரிந்த செய்தியை தெரியாத மொழியில் சொல்லுவதுதான் கவிதை என்று சுந்தர் சொன்னார். உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னார். தம்பி, காற்று இருக்கிறது தெரியுமில்ல, உங்களுக்கு தெரியுமில்ல? ஆனா அது கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. அப்ப தெரியாத காற்றை தெரிந்தது என்று எப்படி சொல்கிறோமோ அதைத்தான் சுந்தர் சொன்னார், தெரிந்த ஒன்றை தெரியாத மொழியில் சொல்லுவது என்று. புரிகிறதா? அப்புறம் இன்னொன்னு சொன்னார், இப்ப குழந்தைக்கு எல்லாம் கதை சொன்னா எவ்வளவு அருமையா கேட்குது, உங்களுடைய கவிதையை சொன்னா கேட்குமான்னு. அதுக்கு முன்னாடியே அம்மாவுடைய தாலாட்டு பாட்டை மிக அழகா கேட்குது தம்பி குழந்தை. சின்ன அரும்பு மலரும் அது சிரிப்பை சிந்தி வளரும், கண்கள் அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். மண்ணில் உணவும் நிலவே என் மடியில் உதித்த களியே, என் வாழ்வு முன்னால் செழித்தே நான் மகிழும் நாள் வரும், நான் மகிழும் நாள் வரும். எப்ப பிறந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிற பொழுது அந்த குழந்தை அந்த பாட்டை கேட்டு அந்த கவிதையை கேட்டு உறங்குகின்றது என்று சொன்னால், குழந்தையினுடைய உள்ளத்தையும் ஈர்ப்பது, குழந்தையினுடைய உள்ளத்திலும் தைப்பது கவிதை என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. அடுத்து ரொம்ப அருமையா அவருடைய வாதங்களை எல்லாம் வச்சுட்டு போனாரு. அதாவது எங்கள் அணியில பேசிய மகாசுந்தர் சொன்னார், கவிதைக்குள்ளே கதை இருக்கும் என்று. ஆனா கதைக்குள்ள கவிதை இருக்குமா? கவிதைக்குள்ளே கதை இருக்கும், ஆனால் கதைக்குள்ள கவிதை இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டா, கவிஞர் வைரமுத்து தோழிமார் கதைன்னு ஒன்று எழுதினார். படிக்கணும், அவசியம் நீங்க படிக்கணும். அது இளமையிலிருந்து ஒன்றாக அந்த புட்டாலும் புட முடியாதுன்னு சொல்லுவாங்களே, எங்க பக்கம் சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் புட்டாலும் புட முடியாதியா, அந்த அளவுக்கு நெருக்கமான தோழிகள். இளமை பருவத்திலிருந்து அவர்கள் திருமணமாகி செல்கிற வரை நெருக்கமாக இருந்தவர்கள். அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்திலே சந்தித்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு சந்தித்துக் கொள்கிற பொழுது தங்களுடைய பழைய நினைவுகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். அந்த பரிமாறுகிற பொழுது அதுக்குள்ள ஒரு கதை கவிதையா வரும் பாருங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆத்தோரம் பூத்த மரம், ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை அடங்கும் மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளி அடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல்வெளியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா? புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல்வெளியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா? மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க. என் பொண்ணெல்லாம் ராத்திரி பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் மருதாணியை போட்டுட்டாப்பா முதுகு அழிக்குதுப்பாங்க. மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க, நாசமா போன நடுமுதுகு தான் எரிக்க, சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவு இருக்கா? கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐசு 1 வாங்கி, நீ திங்க நான் கொடுக்க, நான் திங்க நீ கொடுக்க, கலங்கிய ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துடுச்சே நினைவு இருக்கா? வெள்ளாறு சலசலக்க, வெள்ளை மணல் பளபளக்க, கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க, சூடு வப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, யான் காலு கொலுச எடுத்துனக்கு மாட்டி விட்டு யா வீட்டில் நொக்குப்பத்தேன் ஏண்டி நினைவு இருக்கா? எப்படியோ பிரிவானோம் இருவேறு திசையானோம். அதுக்கு முன்னாடி சொல்லுவாவ, இப்படி 2 பேரும் ஒன்னா இருக்கமே, அதுக்கு பிரியாது இருக்க ஏதாவது வழி இருக்கா? பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம்.
பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சான். ஒரே புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தியாக சம்மதிச்ச நினைவு இருக்கா? எப்படியோ பிரிவானோம், இருவேறு திசையானோம். தண்ணியில்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக, எம்புள்ள எம்புருசன் எம்புளப்பு என்னோட, ஒம்புள்ள ஒம்புருசன் ஒம்பளப்பு உன்னோட. நாளும் கடந்துருச்சு, நரகூட விழுந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கும் மரம், போன வருஷத்து புயல் காற்றில் சாஞ்சிருச்சு. என்ன அருமையான கதைக்குள்ளே ஒரு கவிதை, கதைக்குள்ளே ஒரு கவிதை. அதான் நான் சொன்னேன், கதை கவிதைக்குள்ளே கதை இருக்கும், ஆனால் கதைக்குள்ளே கவிதை இருக்காது. ரொம்ப வேண்டாங்க, அது பளிச்சுன்னு மனசுல அடிக்கும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே உள்ளவங்க எல்லாம் வந்து கவிதை வாய்ச்சாங்க. அதுல ஒருத்தர், அவர் பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவருங்க. பட்டக்குன்னு மனசுல தெரிஞ்சிச்சு, பட்டக்குன்னு. அதாவது, பணம் கருப்பா இருந்தால் பதுக்குகிறார்கள், பெண் கருப்பா இருந்தால் ஒதுக்குகிறார்கள். என்ன அருமையான கவிதை பாருங்க. இன்னொருத்தர் வந்து வாய்ச்சாரு, இன்னொருத்தர் பளிச்சு பளிச்சு அடிக்குது பாருங்க. கவிதை மனிதனின் ஆக்கம், கவிதை மனிதனின் ஆக்கம், கவிதை மனிதனை ஆக்கும். எப்படி இப்படி பளிச்சு அடிக்கணும். நான் கண்ணதாசன் கவியரத்துக்கு போயிருந்தேன். அப்ப கண்ணதாசன் வந்து பாண்டிய நாட்டிலே பிறந்தவர், சிறுகுடற்பட்டி பாண்டிய நாட்டிலே இருக்கிறது. அப்ப நான் அந்த முதல்ல இந்த கவிதையை தொடங்கினேன். பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அதிசயம் அல்ல, பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அதிசயம் அல்ல, அது கடலில் பிறக்காமல் ஒருத்தி உடலில் பிறந்ததுதான் உலக அதிசயம். சபாஷ். இது மூழ்கி எடுத்த முத்தல்ல, இது மூழ்கி எடுத்த முத்தல்ல, விசாலாட்சி என்கிற ஒரு தாய் முழுகாமல் எடுத்த முத்து. அப்புறம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த, அவரு வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவர். வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவர்னா அப்படி ஆள் பார்த்தீங்கன்னா செக்கச்செவன் இருப்பார். புதுகை தென்றல் ஒரு சென்னையில இருந்து ஒரு இதழ் நடத்திட்டு இருக்காரு. ஆள் செக்கச்செவன் இருப்பாரு, நல்ல சிவன். ஒரு நிமிஷம், இந்த புகைப்பட கலைஞர் இருந்து அந்த நாய் மேடைக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்துருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்ல அடிக்கடி, எந்த நாயும் உன் பேச்சை கேட்க அப்படின்னு. பாருங்க, இந்த நாய் என் பேச்சை கேட்கறதையாவது கொண்ட போட்டோவை காட்டினா அதை ஒத்துக்க, சும்மா விரட்டாதீங்க. அதாவது கவிதையை பற்றி கவிதையில மயங்கிருச்சு நடுவர் அவர்களே. கவிதையை பற்றி பேசினா நாயினுடைய உள்ளத்துல கூட அது தக்கிது. ஆமா இல்லையா? நீங்க படிச்ச தாய் கவிதை அதை உருக்கிடுச்சு. அதாவது அவர் நல்ல சிவப்பா இருப்பாரு, நெற்றியில பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல குங்குமத்தை அப்படியே வட்டமா பெருசா வச்சிருப்பாரு. அவருக்காக ஒரு கவிதை எழுதினேன். முழு நிலவு உன்முகத்து நெற்றி பொட்டா. நல்லா கவனிக்கணும், ஆளு நல்ல சிவப்பு, குங்குமம் நல்லா முழுசா வச்சிருக்காரு. முழு நிலவு உன்முகத்து நெற்றி பொட்டா. இப்போ ஒரு சந்தேகம் வரும்ல, நிலவு உண்டு என்ன நேரம்? வெள்ளையாத்தானே இருக்கு. பொட்டு என்ன நேரம்? சிவப்பா தானே இருக்கு. ஒரு கேள்வி ராஜகுமாரன் கேட்பாரா இல்லையா, என்னையா அவங்க கவிதை தப்பா இருக்கு அப்படின்னு அவர் கேட்பார்ல. அதுக்காக அடுத்தவர் எழுதின, முழு நிலவு உன் முகத்து நெற்றி பொட்டா, அது முழுச்சிவப்பாய் மாறியது உன் நிறத்தை தொட்டா. பதில் வந்துருச்சா? இப்படி பஞ்சிங் அடி, அதாங்க. அதாவது உடனே மனசுல தைக்கக்கூடிய ஆற்றல். இந்த திருக்குறளை பத்தி பேசுனீங்க. திருக்குறளை பத்தி ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதியிருக்கான். திருக்குறளை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பாரதிதாசன், பாவேந்தரை பத்தி எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த திருக்குறளையும் கண்ணீரை ஒப்பிட்டு ஒருத்தர் எழுதியிருக்கான் பாருங்க. திருக்குறளையும் கண்ணீரை ஒப்பிட்டு, கண்ணீர் வந்து அப்படி 2 பக்கம் தானே வரும். கண்ணீர் இது திரவ வடிவ திருக்குறள், இது திரவ வடிவ திருக்குறள் 2 வரிகளாகவே எழுதப்படும். முடிச்சா? 2 வரிகளாகவே எழுதப்படும்.
இப்ப கோவலனை பத்தி ஒருத்தன் எழுதலாம் பாருங்க. கோவலன் பிறந்தது பூம்புகாரில், பிறந்தது பூம்புகாரில், இறந்தது பொய்ப்புகாரில். எப்படி இது எழுதுனது இந்த ஊர் கவிஞர், நம்முடைய மரியாதைக்குரிய நெல்லை ஜெயந்தா தான். இந்த மாதிரி பஞ்சில் அவர் அடிக்க ஆளே கிடையாது, ஆளே கிடையாது. இல்ல அது இன்னொரு கவிதை காதலை பத்தி எழுதியிருப்பாரு. அதுங்க எல்லா, அதாவது நம்மளை ஈர்க்கக்கூடிய தைக்கக்கூடிய ஆற்றல் நான் கதைக்கு இல்லைன்னு சொல்லல, அதை விட விஞ்சிய ஆற்றல் கவிதைக்கு தாங்க இருக்கு. காதல் கவிதை எத்தனை கவிதை எழுதியிருப்பேன், எத்தனை கவிதை எழுதியிருப்பேன், வாசிக்க நீ வரவில்லை, வாசிக்க நீ வரவில்லை, உனக்குள் உனக்குள் உனக்கு உனக்குள் நான் இல்லையா, நான் இல்லையா. எத்தனை கவிதை எழுதியிருப்பேன், வாசிக்க நீ வரவில்லை, உனக்குள் நான் இல்லையா, நான் இல்லையா. எனக்கும் உனக்கும் இடையில் ரோஜாக்கள், எனக்கும் உனக்கும் இடையில் ரோஜாக்கள். என்ன கட்டப்போகிறாய், என்ன கட்டப்போகிறாய், மாலையா மலர் வளையமா, மாலையா மலர் வளையமா. காதல் மாளிகை கட்டி இருக்கிறேன், காதல் மாளிகை கட்டி இருக்கிறேன், நீ வருவது வசிக்கவா ரசிக்கவா. இதுவும் இந்த ஊர் கவிஞர் தான், நெல்லை ஜெயந்தா தான். அப்படிங்க அது எல்லா நிலையிலும் பாருங்க. ஒரு கவிஞர் எழுதினாரு, நம்ம எல்லாம் வானத்தை எல்லாம் பார்க்கிறோம். இப்ப பாரதிதாசன் கூட சொல்லியிருப்பாரு, ரொம்ப அருமையான ஒரு கவிதைங்க. அது வானத்தை பார்க்கிறாரு, அப்படியே முழு நிலவு பிரகாசிச்சு ஒளி வீசிட்டு இருக்கு. அந்த வானத்தை பார்க்கிறாரு, அவர் பார்த்துட்டு எழுதினாரு, முழு நிலவு வானத்தில் இருக்கு. அவர் எழுதுறாரு, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. அதாவது உடம்பு முழுவதையும் வானம் என்கிற அந்த வானத்துக்குள்ளே மறைத்து கொண்டு அந்த முகத்தை மட்டும் காட்டுகிறாளாம், அதுதான் நிலவான். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ, ஒரு ஒற்றை பூ வானத்திலே பூத்திருக்கிறது. வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ. காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ. காலையில கிழக்கே உதித்த சூரியன் மாலையில மேற்கே மறைந்து கடலிலே குளித்து விட்டு மீண்டும் நிலவாக வருகிறதாம், குளிர் நிலவாக வருகிறதாம். காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ. அந்த இருளால் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன், திசைகள் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாங்க பாரதிதாசன், அதாங்க பாரதிதாசன். இந்த சமூக பார்வை அந்த கவிஞனுக்கு உண்டு என்பதை மிக அழகாக நிலவை பார்க்கிற பொழுது கூட, நிலவை பார்க்கிற பொழுது கூட அந்த நிலவை வர்ணித்துக் கொண்டே போன பாரதிதாசன் எனக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நிறைவாக அந்த கவிதையிலே எழுதுவான். நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பசியின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்தவன் சோறு காணும் இன்பம் கவிநிலவோ உனை காணும் இன்பம் தான் எழுதுனான். எனவே பசியோடு இருக்கிறவன் இல்லையா. 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். இன்னும் ஒண்ணுங்க, அதாவது வானத்தில் விண்மீனா சிங்கப்பூருக்கு போறப்ப திடீர்னு ஒரு பேச்சாளர் மன்றத்தில் கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க விண்மீனை பற்றி பேசணுன்னாங்க. எனக்கு அங்கே கை கொடுத்த கவிதையை சொல்லுகிறேன். அதாவது வானத்தில் இருக்கிற விண்மீனை பற்றி ஒரு கவிஞன் எழுதினான். வானம் எழுதிய காதல் வரிகளின் அச்சு குலைந்த எழுத்து சிதறல். அதாவது அப்பெல்லாம் ஒவ்வொரு எழுத்தா எடுத்து கோப்பாங்க. இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் பண்றோம், அப்பெல்லாம் ஒவ்வொரு எழுத்தா தான் எடுத்து கோப்பாங்க. வானம் எழுதிய காதல் வரிகளின் அச்சு குலைந்த எழுத்து சிதறல். அடுத்து எழுதுவான், இரவு பெண்ணால் இரவு பெண்ணால் நிலா பானையில் கடைந்த தயிரின் சிதறல் துளிகள். அடுத்து எழுதுவான்
வான வகுப்பு மாணவர் கூட்டம், அது வானத்தில் இருக்கிற மாணவர் கூட்டமாக அது இருக்கிறதாம். நிலா விளக்கு அருகில் நெருங்கி படிக்கும் வான வகுப்பு மாணவர் கூட்டம்னு அருமையா அந்த விண்மீனை பற்றி நம்முடைய ஈரோடு தமிழன் எழுதியிருப்பாரு. இந்த பாரதிதாசனுடைய அதனோடு தொடர்புடைய பாரதிதாசனுடைய கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். அதே விண்மீனை பாரதிதாசன் பார்க்கிறார். மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வரியராம், மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், உரிமை கேட்டால் புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், இதை தன் கண்மீதில் பகலெல்லாம் கண்டு கண்டு, இதை தன் கண்மீதில் பகலெல்லாம் கண்டு கண்டு விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. இதை தன் கண்மீதில் பகலெல்லாம் கண்டு கண்டு விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. இப்ப ஈரோடு தமிழன்பனுடைய கவிதை ஒரு வகையிலே நம்முடைய உள்ளத்திலே தைத்தது, அது அழகிய அளவிலே தைத்தது. ஆனால் பாரதிதாசனுடைய கவிதை அந்த இடத்திலும் அவனுக்கு சமூக பார்வை இருந்த வகையிலே அவருடைய சமூக பார்வை நம்முடைய உள்ளத்தை தைத்தது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பாரதி கதை எழுதியிருக்கிறான். பாரதியினுடைய கதை எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணதாசன் கதை எழுதியிருக்கிறார். கண்ணதாசனுடைய கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அதை போல பாரதிதாசனே கதை எழுதியிருக்கிறார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? வைரமுத்து கதை எழுதியிருக்கிறார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏனென்றால் அவை உள்ளத்தில் தைக்கவில்லை, அதனால் எல்லோருடைய உள்ளத்தையும் அது ஈர்க்கவில்லை. ஆனால் பாரதிதாசனுடைய கவிதையை, அதை போல பாரதியினுடைய கவிதையை, வைரமுத்துவனுடைய கவிதையை, கண்ணதாசனுடைய கவிதையை யார் ஒன்று இரண்டையாவது யாரை கேட்டாலும் சொல்வார்கள். எனவே மக்கள் மனத்தில் எளிதில் தைப்பது கவிதையே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கதையா கவிதையான்னு பெரிய கதையாக இருக்குது. ரொம்ப அற்புதமான சில கவிதைகளை இப்போ கடைசியாக சொன்னார். பாரதி கதை எழுதியிருக்கார், யாருக்காவது தெரியுமா? பாரதிதாசன் எழுதியிருக்கார், கண்ணதாசன் எழுதியிருக்கார், வைரமுத்து சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினதே நாவலுக்கு தான். ஏன்னா இப்போ அவங்க 3 பேரும் கோச்சிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க 3 பேர் இல்லை இப்போ. அதனால் எல்லாருமே 2 பேருமே 2 துறைகள்லையும். விண்மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு பாவேந்தர் என்ன சொன்னார், ஈரோடு தமிழன்மன் என்ன சொன்னார். ஆனால் சில பாடல்கள் கூட கவிதை தான். சுந்தர் அதுக்குள்ளே போனார், நேரம் இல்லாமல் வந்துட்டார். இல்லைன்னா இப்போ அடுத்து நம்ம சினிமா பாட்டுக்குள்ளே எவ்வளவு கவிதை இருக்குது. நீங்கள் உதிரி பூக்கள் படத்தில் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், அழகிய கண்ணே. அந்த பாட்டில் நீங்கள் இதை நான் சொல்லலைங்க, நான் பொதுவாகவே அடுத்தவங்க சொன்னதை நான் சொன்னதாக சொல்கிறது கிடையாது. கவிஞர் யுகபாரதி ஒரு புத்தகத்தில் உள்ளவளை சொல்கிறாரு, சங்கம் காணாதது தமிழும் அல்ல, உன்னை அறியாதவள் தாயும் அல்ல, என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நான் கண்டேன் வெள்ளி நீலா, அழகிய கண்ணே உறவுகள் நீயே. இதில் யுகபாரதி என்ன சொல்கிறாருன்னா, சங்கம் காணாதது தமிழும் அல்ல, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதாவது அந்த படத்தில் என்ன ஆகுது, விஜயன் அவங்க மனைவி அஸ்வினி, அவங்களுக்கு காச நோய், கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருப்பார். 2 பிள்ளைகள், இந்த 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு பாடுகிறார். இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறாரு, என் வீட்டில் என்றும் சந்திரோதயம். இந்த 2 பிள்ளை இருக்கியா, என் வீட்டில் டெய்லி சந்திரோதயம் யா. அடுத்தவர் என்ன, நான் கண்டேன் வெள்ளி நிலா. என்ன அர்த்தம்னா, என் பிள்ளைகள் 2ம் சந்திரோதயம், ஆனால் இந்த காச நோய்க்கெல்லாம் இப்போ மருந்து வந்துடுச்சு, இப்போ குழப்பிக்காதீங்க. நான் கண்டேன் வெள்ளி நிலா என்றால் என் பிள்ளைகள் சந்திரோதயம் போல இருக்கிறார்கள், ஆனால் இந்த நோயினால் எப்படி அந்த நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருகிறதோ அதே போல நானும் தேய்ந்து வருகிறேன் என்பதைத்தான் நான் கண்டேன் வெள்ளி நிலா என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்று யுகபாரதி சொல்கிறார். இதுக்காகவது ஒரு தடவை தயவு செய்து உதிரிப்புக்கள் படத்தை போய் பாருங்கள். அந்த படத்துக்கு நிகரான ஒரு கிளைமேக்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ போய் பாருங்க. நமக்கு என்னென்னா, உள்ளூரில் இருந்தால் அவங்கள சொல்கிறது கிடையாது. ஜெர்மனில் அங்கே இங்கே ஈரானிய திரைப்படம் அதுன்னு சொல்லுவோமே தவிர, அதே போல் அதே கண்ணதாசனை கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு வரி சொல்கிறாருங்க,
அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், பழைய பாட்டு. பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள், பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள். அவர் என்ன சொல்றாருன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இப்போ அவன் வந்து தாயாயிட்டான். 10 மாதம் வேணும்ல குறைந்தபட்சம் இல்லையா? கல்யாணமாகி 10 மாதம் ஆகணும். ஒருவேளை அதுதான் பொதுவாக உலக வழக்கம். அதுக்காக சொல்றேன், பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள், தாய் மணம் கொண்டாள் சொன்னா அது கவிதை கிடையாதுங்க. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்ப தாயாயிட்டா என்பதை முதலிரவை பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள் என்று 10 மாதத்தை ஒற்றை வரியில் கடக்கிற ஆற்றல் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உண்டு என்று கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுகிறார். சரியப்பா, அவங்க சொல்றது நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ ராஜகுமார் சார் வந்து சொல்லுவாரு, உண்மையிலேயே தைப்பது கதையா கவிதையா என்பதிலே கதை நிறைவு செய்கிறது. இதுக்கு ஐயா நடுவர் ஐயா அவர்கள் கவியரசு கண்ணதாசனுடைய அந்த திரைப்பட பாடல் ஒன்று சொன்னாங்க பாருங்க. பூமணம் கொண்டவள் பால்மணம் கொண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். இது வந்து கவிதை. அந்த கவிதைக்குள்ளால அந்த மொத்த சினிமாவுடைய கதையும் அதுல இருக்கு. இதுதான் கண்ணதாசனுடைய பாடல்களின் வெற்றி. நீங்க கண்ணதாசனை நம்ம அவ்வளவு கொண்டாடுறதுக்கு காரணம், எல்லா பாட்டிலையுமே மொத்த திரைக்கதையினுடைய சாரத்தை கொண்டு வந்துருவார். கதை இல்லாமல் உங்கள் கவிதை எப்போதும் வெற்றி பெறாது. அதுதான் முக்கியம், கதை இருக்கணும். இங்க வந்து கதை விடக்கூடாது. ஐயா ரொம்ப எனக்கு என்னன்னா, ஐயா பேசும்போது பார்த்தேன், அதிகமா காதல் கவிதைகள் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படித்தானே பண்ணாங்க? ஐயா வயசுக்கு காதல் பண்ணலாம், எனக்கு அந்த வயசு தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். காதலுக்கு வயசு இல்லையா? வயசு இல்லையோ? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அத்தனை காதல் கவிதைகளை எல்லாம் சொன்னாங்க. கூடவே ஒரு பாட்டு பாடினாங்க. எங்க ஃபுல்லா பாடிக்கிட்டே இருப்பாங்களோன்னு நினைச்சேன். தாலாட்டு பாட்டு ஒண்ணு பாடினாங்க பாருங்க. பிறந்த குழந்தைக்கு தாய் தாலாட்டு பாடி தூங்க வைப்பாள்னு சொன்னாங்கல்ல. எப்ப எத்தனை வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறது? ஒரு சின்ன வயசுல இல்லைங்களா? ஆனா அதுக்கு பிறகு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒண்ணு தெரியுமா? பாட்டு பாடினால் அந்த குழந்தை தூங்கும், கதைகளை கேட்டால் அந்த பிள்ளை விழிப்படையும், எழுந்து நடக்கும், வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பாட்டி சொன்ன கதைகள் மூலமாக கேட்ட சமூகம் நல்ல சமூகமாக இருந்தது. இப்ப பாட்டிக்கு கதை சொல்றதுக்கு நேரமும் இல்ல. இப்ப இருக்க பாட்டிகளுக்கு சீரியல் பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. அம்மா எல்லாம் கதை சொன்னாங்க. இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லாத சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல சமயங்கள்லயா பிள்ளைங்க நம்மகிட்ட கதை சொல்லுங்கன்னு கேட்கும், அதுக்கு தூங்காது, நம்ம தூங்கிடுவோம். ஆனால் நல்ல கதைகளை கேட்டு வளர்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, உங்க மனசு இது நல்ல கதையா இருக்கு. இத்தனை பேர் இருக்கீங்க, உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. பாட்டியோ தாத்தாவோ இல்ல அப்பாவோ இல்ல சகோதரர்களோ இல்ல ஆசிரியர்களோ சொன்ன கதை நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது ஒரு அடி எடுத்து வைக்கும் போது ஏதோ ஒரு கதை நம் முன்னால் வந்து நிற்கும். ஏனென்றால் இந்த மண்ணில் காலங்காலமாக கதை இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி திருநெல்வேலியில் தாமிரபரணி வற்றாமல் ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போன்று இந்த மண்ணில் கதைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஏன்னா எப்பவுமே நீங்க வாழ்க்கை இருக்கிறதா அங்க கேட்டாங்க. வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிறது. முழு கதையும் சொல்றதுக்கு நேரம் இல்ல. சில கதைகள்ல சில வரிகளை நம்ம படிக்கும் போதே மனசுக்குள்ள வந்து தைக்குங்க. ஐயா வண்ணதாசன் அவர்களுடைய கதைகளை எல்லாம் படிக்கும் போது மனித மனங்களினுடைய அன்பை ஒரு நிபந்தனையற்ற அன்பு அதுக்குள்ள இருக்கும். ஐயா நிபந்தனையற்ற அன்பு சமவெளின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அதுல ஒரு வரி வருங்க. என்னன்னா, ஒரு படம் வரையக்கூடிய ஒரு ஓவியன், அவனுக்கு அவன் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அந்த அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு நல்ல படத்தை வரையும் போது அவன் மனசுக்குள்ள நினைக்கிறது மாதிரி ஒரு வரியை எழுதியிருப்பார். என்ன தெரியுமா? எதுவும் தாமதமாகி விடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் அதிக உயரங்களுக்கு சென்று விட முடியும் என்கின்ற நம்பிக்கையை அந்த வரிகள் தருகிறது. இப்ப கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பெரிய அளவு உயரத்துக்கு வர முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் போதெல்லாம் இந்த வரிகள் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லும். அதுதான் கதைகளின் வெற்றி. நீங்க ஜெயகாந்தனை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். ஜெயகாந்தன் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய அளவுக்கு கதைகளை எழுதி இருக்கிறார்.
நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதைகள் எல்லாமே இந்த நான் இருக்கிறேன் ஒரு கவிதை, ஒரு கதை. அதுல நம்ம எல்லாரும் படிச்சவங்க இருப்பீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞன், அவன் எப்படியாவது இனி வாழ முடியாதுன்னு தற்கொலைக்கு போறான். ஒரு தொழுநோயாளி ஒருத்தர் அவனை காப்பாற்றிக்கிட்டு அவன்கிட்ட சொல்றது மாதிரி ஒரு வரி எழுதியிருப்பார். நீங்க யாரோடைய துணையும் இல்லாம தனியாத்தானே நீ சாக வந்த, இப்படி தனியா சாக வர்றதுக்கு வந்த துணிச்சல் மாதிரி போய் தைரியமா இந்த துணிச்சலோட வாழ்றதுக்குள்ள வழிய பாருன்னு சொல்லுவார். இது எல்லாருடைய மனதிலும் இருக்க வேண்டிய நம்பிக்கை வரி. ஐயா ஐயா மகாசுந்தர் அவர்கள் அடேங்கப்பா பாட்டு பாடி எல்லாம் கதைகளை எல்லாம் ஓட்டி விட்டாரு. அவர் ஒன்னு சொன்னார், என்ன தெரியுமா? கவிதை படிக்க படிக்க புது பொருளை தரும், நவில் தரும் நூல் நயம் போலும் சொன்னார் இல்லையா? கதைங்கிறது எப்போ படிச்சாலும் ஒரே உணர்வு வரும் அப்படி இல்லைங்க. நம் வயசுக்கு தகுந்தவாறு புதிய புதிய அனுபவங்களை தரும். நீங்க இந்த புதுமை புத்தனுடைய பூர்வீகம் இந்த நெல்லை மண். ஏன்னா தமிழ் சிறுகதை உலகினுடைய பிதாமகன்னா புதுமை புத்தன் தான். புதுமை புத்தனை என்னுடைய பள்ளி பருவத்தில் படிக்கும் போது எனக்கு ஒரு விதமான உணர்வு வந்தது. கல்லூரி காலத்தில் மீண்டும் படிக்கும் போது அது வேற விதமான பரிமாணங்களை தந்தது. இப்போது 2 பிள்ளைகளுக்கு அப்பாவாக ஒரு பேச்சாளனாக இருந்து நான் படிக்கிற போது வேறு ஒரு பரிமாணத்தை தருகிறது. அதுதான் கதைகளினுடைய ஒரு ஆற்றல். ஒன்னு சொல்றேன், பொன்னகரம்னு ஒரு கதை எழுதியிருப்பார். பொன்னகரம், அதுல கடைசி வரி இருக்கும். அந்த கதையை பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம்னு முடிச்சிருப்பார். அப்படியே நம்ம மனசுக்குள்ள வந்து தைக்கோங்க. அதுதான் அவருடைய சிறப்பு. எப்போதும் காலங்காலமாக நம் மண்ணில் நீங்க இது கவிதைன்னு பேசுற நீங்க எதுக்கு கம்பராமாயணத்தை தொடுறீங்க? ஐயா சிலப்பதிகாரத்தை தொட்டீங்க. ரெண்டுமே கதை தானங்க, ரெண்டுமே கதை தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவிதையை பேசுவதற்கு கூட எங்கள் கதைகள் தேவைப்படுகிறது. கம்பராமாயணத்தை சொல்லிங்கல்ல, இந்த தாரை லக்குவன் அந்த காட்சியெல்லாம் சொன்னீங்கல்ல. ஆனால் கவிஞர் வாலி அவர்கள் அவதார புருஷன் ராமாயணத்தை எழுதினார். விகடன்ல தொடரா வந்துச்சு. அது தொடங்கும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? காமன் கதை எழுதி காயங்கள் பட்டனான், ராமன் கதை எழுதி ரணங்களை மாற்ற உள்ளேன்னு எழுதுவார். அந்த கதை இதுல வர்ற காயத்தை அதால் தான் சரியாக்க முடியும் என்பதுதான் முக்கியம். என்னன்னா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. நீங்க காதலை பற்றி சொன்னீங்கல்ல, எப்பவுமே காதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? திருட்டுத்தனமா அங்க சந்திக்கிறது இங்க சந்திக்கிறது, அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஊரை சுத்துறது, அது காதல் இல்ல. நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். தம்பி கூட அதை தொட்டு காட்டினார். குறிஞ்சி மலருங்கிற நாவல்ல பூரணிங்கிற பெண்ணு, அப்பா பேராசிரியர் காலமாயிருவாரு. அப்பா தம்பி தங்கைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு வருது, அறிவு இருக்கு, அழகு இருக்கு. ஆனாலும் தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறக்கூடிய பூரணி. அரவிந்தன் இளைஞன் லட்சியவாதி, மிக நல்லவன், ரொம்ப நல்லவன். அப்ப என்ன ஆகுது? 2 பேருக்கும் காதல் வருது. கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லாரும் முடிவு பண்ணும் போது என்ன சொல்றாங்க? பூரணியினுடைய முயற்சிகளுக்கும் அவளுடைய உயர்வுக்கும் நான் துணை நிற்பேன் என்று அரவிந்தன் சொல்றான். அரவிந்தனுடைய லட்சியங்களுக்கு நான் துணை நிற்பேன் பூரணி சொல்றார். இருவரும் முயற்சிகளுக்கும் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் துணை நிற்பதால் காதல் ஜெயிக்கிறது. அதுதான் உண்மையான காதல். அந்த காதல் அதான். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் சின்ன வயசுல எல்லாம் எங்க ஆசிரியர் என்கிட்ட அந்த நாவலை எடுத்து படிக்க சொன்னார். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் படிக்க சொன்னாங்க. ஏன் தெரியுமா? லட்சியவாதிகளாக நல்ல பிள்ளைகளாக அதை படித்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அந்த எண்ணம் வரணுங்க. இப்ப சமீபத்துல நீ லட்சியவாதியா வளர்ந்தீங்க, காதல் பண்ணலானா? இல்லங்க, காதல் பண்ணா லட்சியம் போயிடும். காதலே லட்சியம்னு ஒரு அலையிறான்னா அவனை இந்த சமூகம் அலட்சியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள். இவர் லட்சியத்தை காதலிச்சிருக்காரு. எங்கப்பா, சில பேர் காதலிக்கிறதே லட்சியமா வச்சிருக்காரு. எங்கப்பா, இந்த கவிதை இதே கவிதையா தான் இருக்கு. மகாசுந்தர் ஐயா பக்கத்துல வந்தாலே கவிதை வருது. இது யாரும் கவிஞர்களுக்கு தெரியாம பாத்துக்க. நிறைய கவிதை ஊட மானே தேனே மயிலே குயிலேன்னு போட்டுக்க வேண்டியதான் கவிதை. ஐயா கவியரங்க கவிதை எல்லாம் அப்படி அள்ளி விட்டாங்க. ரொம்ப இதா இருந்து என்னன்னா, சில கதை இப்ப சமீபத்துல விகடன்ல தொடரா வெண்ணிலா நீரதிகாரம்னு ஒரு நாவல் 122 வாரங்கள் வந்தது. மிகப்பெரிய அத்தனை பேரையும் கவர்ந்தது. பென்னி குயிக் எழுதினார். ஒரு மிகப்பெரிய முல்லை பெரியாறு அணையை கட்டினார். எல்லாருக்கும் தெரியும். தேனி போடி பகுதிகளில் இன்றைக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு
பென்னிக்குயிக்னு பேர் வைக்கிற வழக்கம் இன்று இருக்கு. தெய்வமாக வணங்கப்படக்கூடிய மனிதர் ஜான் பென்னிக்குயிக். ஏன்னா அந்த பகுதி வளமா இருக்குதுன்னா அந்த அணையை கட்டி மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தவர். அந்த செய்தியை அந்த கருவை வச்சுக்கிட்டு அதை அப்படியே விரிச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அவர் அனுமதி வாங்குறதுக்கும் அந்த சென்னை மாகாணத்தில் அனுமதி வாங்குறதுக்கும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறதையும் அணை கட்டும் போது எவ்வளவு சிக்கல் வந்துச்சுங்கிறதையும் அப்படியே நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருப்பாங்கல்ல. இந்த கதைகள்ல இருக்கிற காட்சிப்படுத்துதல் நம் மனதில் அப்படியே வந்து தைக்கோங்க. அவர் எல்லாம் அனுமதி வாங்கிட்டார். அனுமதி வாங்கிட்டு மலைக்கு மேல ஏறார் அணை கட்டுறதுக்கு. அந்த இடத்துல அவங்க எழுதுறாங்க, எப்படி எழுதுறாங்க தெரியுமா? 3000 அடி உயரத்தில் கட்டப்போகிற அணைக்கு கீழிருந்துதான் உணவு முதல் இரும்பு போன்ற கட்டுமான பொருட்களும் செங்கல், சுண்ணாம்பு, சுருக்கி போன்ற பொருட்களையும் கொண்டு செல்ல வேண்டும். பாதைகள் கிடையாது. மனிதர்களே வாழ முடியாத அடர் வனத்தில் மனிதர்களை பாதுகாப்பதற்காக மனித தெய்வமாக அணை கட்டுவதற்கு பென்னி மேலே எழுகிறார் என்று அவர் எழுதும் போது அடுத்த வரி சொல்றாங்க பாருங்க. இயற்கை தருகிற அந்த சவால்களை சமாளித்து மனித குலத்தின் நன்மைக்காக மாபெரும் சாதனை படைக்கிற மனிதர்களும் இந்த மண்ணில் தெய்வங்கள் தான் என்று எழுதுகிறார். இதுதான் அது அப்படியே நம்ம மனசுக்குள்ள அதை நினைக்கும் போது அந்த மனுஷனை கையெடுத்து கும்பிட தோணுது. முடிஞ்சா அந்த படிச்சு பாருங்க, வாங்கி படிச்சு பாருங்க, அவ்வளவு சிறப்பா இருக்கு. சில கதைகள் நம்ம மனசுக்குள்ளால அவ்வளவு வந்து தைக்குங்க. கதைங்கிறது நம்ம உணர்வோடு உடலோடு நம்ம சில கதையை படிக்கும் போது நம்ம கண் முன்னால் நடந்த செய்தியா இருக்கும். எளிமையான மக்கள் வாழ்வாங்க, சாதாரண மனிதர்கள் பாத்திரமாக இருப்பாங்க. இந்த கவிதைக்கு வந்து அலங்காரம் இருக்கும், சந்தம் இருக்கும். சில கவிதைகள் நமக்கு புரியாது. ஐயா மாதிரி பேராசிரியர்கள் சொன்னா மட்டும்தான் புரியும். அதுக்கு கோனார் நோட்ஸ் தேவை. ஆனால் கதைக்கு எந்த நோட்ஸும் தேவையில்லை. சாதாரணமா எழுத்தறிவு உள்ள மனிதர்கள் கூட படிக்கலாம். ஐயா கேட்டாங்க, பாரதி கதை எழுதி இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? கண்ணதாசன் கதை எழுதி இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரியும். பாரதிதாசன், மகாகவி பாரதி சின்ன சங்கரன் கதைன்னு ஒரு கதை எழுதி இருக்கிறார். தெரியுங்கிறது அவருக்கு தெரியல. ஏன்னா நான் ஐயாட்ட தான் படிச்சேன். ஐயா மாதிரி பேராசிரியர்கள்ட்ட தமிழை நாம் கேட்டதுனால தான் அவர் முன்னாடி பேசுற வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய தமிழ் பேராசிரியர். நான் என்ன சொல்றேன், சின்ன சங்கரன் கதை அவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்பாருங்க. கேலியும் கிண்டலும் இருக்கும், யதார்த்தம் இருக்கும். முடிஞ்சா அதை படிச்சு பாருங்க, சிரிக்காம அதை வைக்கவே முடியாது. கவியரசு கண்ணதாசனை சொன்னீங்கல்ல, அவர் எழுதியிருக்கிற கதை சேரமான் காதலின்னு, சரியா சொல்றேன் ஐயா, சேரமான் காதலின்னு ஒரு நாவல் எழுதினார். உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு, கவியரசு கண்ணதாசனுக்கு கவிதைகளுக்காகவோ பாடல்களுக்காகவோ சாகித்ய அகாடமி கொடுக்கல, சேரமான் காதலிங்கிற நாவலுக்காக கொடுத்தார்கள். அதுவும் தென் தமிழகத்து பகுதியினுடைய வரலாறு இல்லைங்களா? மிக அருமையான இதா இருக்கும். நீங்க சில கதைகள், இப்ப பெரும்பாலும் இந்த கூட்டத்தில் ஆசிரியர்கள் இருப்பீங்க, மேடையில் இருக்கிற பேச்சாளர்கள் 4 பேருமே ஆசிரியர்கள் தான். இப்ப நமக்கு என்னன்னா, ஆசிரியர்கள் அடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு, பெரும்பாலும் இப்ப அடிக்கிறது இல்ல. இப்ப நமக்கு சிக்கல் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் நாம மாணவர்களா இருக்கும் போது ஆசிரியர் அடிச்சிருவாரோன்னு பயந்தோம். இப்ப ஆசிரியரா போகும்போது மாணவர்கள் அடிச்சிருவாரோன்னு கொஞ்சம் பயம் வருதில்ல, ஒரு அச்சம் இருக்கு. தண்டிக்கிறதுங்கிறது கடுமையான வார்த்தைகளை பேசுறது, கண்டிக்கிறது, இது மட்டும் இல்லைங்க. ஒரு ஆசிரியர் வந்து சில நேரம் தெரியாமலே சில வார்த்தைகளை விட்டுருவோம், அது மாணவர்கள் மனதில் ஆழமா பதிஞ்சிரும். இந்த செய்தியை வச்சு தி ஜானகிராமன் முள்முடின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கார். எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? முடிஞ்சா அதை வாங்கி படிச்சு பாருங்க. அப்படி இருக்கும் ஒரு ஆசிரியர். என்னன்னா, அனுகூல சாமின்னு ஒரு ஆசிரியர். 36 ஆண்டுகள் ஆசிரியரா பணியாற்றி ஓய்வு பெறார். 36 வருஷம் ஆசிரியரா பணியாற்றி ஓய்வு பெறும் போது அவர் வந்து மாணவர்கள் அடிச்சதே இல்லை, ஒரு வார்த்தை கூட கடுமையான வார்த்தைகள் பேசினதில், அவ்வளவு அன்பா பேசுற ரொம்ப நல்ல ஆசிரியர். அதனால என்னன்னா, மாணவர்களே அவங்க பணத்தை வசூல் பண்ணி அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி மேல தாளத்தோட பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து விட்டும் போது இருட்டிடுச்சு. எல்லா பசங்களும் அப்படியே அவர் காலத்தொட்டு கும்பிட்டுட்டு, ஐயா நாங்க போயிட்டு வர்றோம், நீங்க இனி பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டீங்கிறத எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கும் ஓய்வு வருமானு எல்லாம் கேட்டுட்டு அழுது கண்ணீர் ஒடிச்சு அவரை காலத்தொட்டு கும்பிட்டுக்கிட்டு அப்படியே போறாங்க.
அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாரையும் அடிச்சதில்ல, திட்டுனதில்ல, ஒரு வார்த்தை கூட கடிஞ்சு பேசுனதில்ல. அவர் மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம். பசங்க போனோடனே கதவை மூடிட்டு மாலையெல்லாம் திரும்ப அவர் கழுத்துல போட்டுக்கிட்டு, ஏங்க உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணும்போது ஒரு சாதாரண வாத்தியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களேன்னு வருத்தம் இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, யாரையுமே திட்டுறது இல்லையே, யாரையும் அடிக்கலன்னு பசங்களே சொல்றாங்களே, அவ்வளவு நல்லவங்களா இருக்கேன், உங்களுக்கு மனைவியா வந்ததுல எனக்கு சந்தோஷம்னு மாலையை போட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. முன்னாடி வீட்டுக்குள்ள கூடத்துல பார்க்கிறார், ஒரு பக்கம் இயேசுநாதர் கையில ஒரு ஆட்டுக்குட்டியோட இருக்கிற ஒரு படம், இன்னொரு பக்கம் அவர் சிறுவையை சுமக்கும் போது தலையில முள் கிரீடத்தோட இருக்கிற படம். அப்படியே பார்க்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். மனைவி காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. காஃபியை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இருட்டிடுச்சு, கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா இவர் பள்ளிக்கூடத்தில் இவர் வகுப்புல படிக்கிற சின்னையன்னு ஒரு மாணவன், கூடவே ஒரு அம்மா, அவன் அம்மா மாதிரி ஒரு அம்மா, இன்னும் ஒரு பெரிய மாணவன், தோத்து படிப்பான்ல, அந்த காலத்துல எல்லாம் ஃபெயில் உண்டு, தோத்து படிக்கிற சட்டாம்பிள்ளை மாணவன், அவன் இவங்களை கூட்டிட்டு வர்றான். இந்த சின்னையனும் அம்மாவும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வர்றேன்னு. என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பெரிய மாணவன் சொல்றான், ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்ன இந்த சின்னையன் நம்ம வகுப்புல ஒரு மாணவனோட புத்தகத்தை திருடி கடையில வித்துட்டான், அதனால அவனை பார்த்துக்கிட்டு நம்ம வகுப்புல இதுவரைக்கும் யாரும் இப்படி எதுவுமே திருட்டுத்தனம் பண்ணதில்லை, நீ செஞ்சிருக்க, அதனால எங்க மாணவர்களை பார்த்து சொன்னீங்க ஐயா, யாரும் இனிமேல் இவங்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னீங்க. அன்னில இருந்து அந்த மாணவனை நாங்க ஒதுக்கிட்டோம் ஐயா, அவங்கிட்ட யாருமே பேசுறது இல்லையா, பேசுறதே இல்லையா. இப்ப கூட மாணவர்கள்ட்ட 1 ரூபா 2 ரூபான்னு வசூல் பண்ணி தான் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும். இவன் 1 ரூபா கொண்டு வந்தாயா, வேண்டாம்னு சொல்லிட்டோம், அந்த பாராட்டு விழாவுக்கு நீ வர வேண்டாம் ஐயா, கோச்சுக்குவாருன்னு சொல்லி அவனை விலக்கிட்டேன் ஐயா. ஆனா சாயந்தரம் உங்களை விட்டுட்டு போகும்போது அவன் அழுதுகிட்டே அம்மாவோட வந்து நிக்கிறான் ஐயா, எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டார். நான் யாரையுமே கண்டிச்சது இல்லையே, நானா இப்படி செஞ்சேன் அப்படின்னோன்னு அந்த கூட வந்த அம்மா, ஒரு வருஷமா என் பிள்ளை சந்தோஷமா இல்லையா, யாருக்கிட்டையும் பேச மாட்டான் ஐயா, ரொம்ப நல்ல பையன் ஐயா, ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அவன் செஞ்ச தப்பை இதுவரைக்கும் சொல்லலையா, இன்னைக்கு தான் சொன்னாயா, எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எல்லா பசங்களும் சொன்னாங்களா, இனி ஐயா பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டார், அவர்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுயா, அப்பதான் நீ நல்லா இருப்பான்னு சொன்னாங்க. அதான் என் பிள்ளை அழுது, அந்த பையன் நடுங்கிக்கிட்டே இருக்கான், கைக்குள்ள 1 ரூபா இருக்கு ஐயா, அந்த 1 ரூபாயை மட்டும் வாங்கிக்கங்கய்யா, பிள்ளைய மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கய்யான்னு சொல்லவும் அவர் இடிஞ்சு நொறுங்கி போய் வாப்பா சின்னையான்னு சொல்லி அந்த காசை வாங்கிட்டு அவனை அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டு அப்படியே அந்த சேர்ல உட்கார்றார். உட்காரும் போது ஏத்தாப்புல பார்க்கிறார், அதே இயேசுநாதர், 2 படம் இருக்கு பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியோட இருக்கிற இயேசுநாதரும் முள் கிரீடத்தோட இருக்கிற இயேசுநாதரையும் பார்க்கிறார். ஆட்டுக்குட்டியோட இருக்கிற இயேசுநாதர் மாதிரி கருணையோடு இருக்கிறதா நான் நினைச்சேன், ஆனால் அந்த முள் கிரீடத்தோடு இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு அந்த ஜானகிராமன் இப்படி எழுதுறாருங்க. எப்படி எழுதுறாரு தெரியுமா, இயேசுநாதரின் தலையில் இருந்த அந்த முள் கிரீடம் அப்படியே வந்து அனுகூலசாமி ஆசிரியரின் தலையில் அழுத்துவதை உணர்ந்தார்னு எழுதுறார். சில நேரம் பாக்குறாங்க பாருங்க, முடிச்சிடறேன் ஐயா. என்னன்னா கண்டிக்கிறது மட்டும் இல்ல, இந்த கதையை நான் ஆசிரியர் பயிற்சி எடுக்கும் போது எங்கள் ஆசிரியர் சொன்னார், இந்த கதையை நீ படிச்சுக்கிட்டு வாத்தியாரா போடா, இந்த கதையை படிச்சாதான் நீ வாத்தியார் ஆகிறதுக்கே தகுதி என்னார். ஏன் தெரியுமா, மாணவர்களை கண்டிக்கிறது என்னமோ சொல்லி திட்டுறோம் சில நேரங்கள்ல, எதுவுமே அன்பால் அவர்களை அணைக்கிற போது அவர்களும் வருவார்கள். தெரியாமல் சொல்லுகிற சுடு வார்த்தைகள் அவர்கள் இதயத்தில் துளைக்கும் என்கிற அந்த உண்மையை எனக்கு சொல்லிக் கொடுத்தது முள்முடிங்கிற அந்த ஜானகிராமனுடைய கதை. இப்படி நிறைய கதைகள் நம் மண்ணில் எழுதப்பட்டது. வண்ணதாசனும் வண்ண நிலவனும் கு அழகிரிசாமியும் நம்முடைய கி ராஜநாராயணனும் எத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணின் கதைகள் எத்தனையோ இருக்கிறது. அவற்றை படிப்போம், வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். கவிஞர் வாலி ஒரு கவிதை சொல்வாரு, மரங்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டன. மரம் எங்கேயாவது பேசிக்குமா? மரங்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டன, இவர்கள் நம்மிலிருந்து எத்தனையோ சிலுவைகளை உருவாக்கினார்களே, இவர்களிலிருந்து எப்பொழுது ஒரு இயேசுவை உருவாக்குவார்கள்? மரங்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டன, இவர்கள் நம்மிலிருந்து எத்தனையோ சிலுவைகளை உருவாக்குகிறார்களே, இவர்களிலிருந்து எப்பொழுது ஒரு இயேசுவை உருவாக்குவார்கள் என்று மரங்கள் பேசிக்கொண்டதாக வாலியினுடைய கவிதை. அவர் ஆசிரியர் கவி. எனக்கு எதையுமே நீடிச்சு சொல்ல நேரம் இல்லைங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன். இதே மாதிரி நான் கேட்ட கதை, எழுதுனது யாருன்னு தெரியல, அப்படி தான் பல பேர் எழுதுனது யார் தான் நான் தான் எழுதுனேன்றாங்க.
அந்த கதை வந்து நம்ம அப்படி பல இடங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறதால சொல்கிறேன். இதே போல் ஒரு ஆசிரியர் ரொம்ப நாள் கழித்து அந்த ஆசிரியரும் மாணவனும் சந்திக்கிறார்கள். ரொம்ப நாள் கழித்து அப்போ அந்த மாணவன் சொல்கிறான், ஐயா என்ன தெரியலையா. ஒரு ஆசிரியர்கிட்ட எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ என்னையே கூட பல பேர் ஐயா என்ன தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. பல சமயங்களில் என்னையே எனக்கு தெரியல, அது ஒரு ஞானத்தின் துவக்கம் தானே. உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிற மாதிரி. ஐயா உங்களை நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் கொடூரமான ஆளாக இருப்பாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க, ஆனால் டக்குனு எங்கே நல்லா யோசிங்க இல்லைங்களேயா அப்படின்னா 1992 திருப்பனந்தாளுக்கு நீங்கள் ஒரு பட்டிமன்றம் வந்திருந்தீங்க. எனக்கு திருப்பனந்தாள் ஞாபகம் இல்லை. அப்போ இருமுனிங்க, நான் தான் தண்ணி கொடுத்தேன். இதை அவன் மறக்கலை. இப்படி தண்ணி கொடுத்தவங்களாம் ஞாபகம் வச்சுருந்தாலும் எத்தனை பேரதே ஏதோ உயிர் கொடுத்தவங்க மாதிரி சொல்லுவான். இப்போ நான் உடனே சொல்லிடுவேன், அதான் கதை. இப்போ நல்லா ஞாபகம் இருக்கியா, அன்னைக்கு மட்டும் நீங்கள் தண்ணி கொடுக்காம இருந்திருந்தா. அவனும் அதை நம்ப மாட்டான், பரவாயில்ல விடுங்கயான்னு முடிச்சிருவாங்க. இப்படி நம்ம பல சமயங்களில் கதாசிரியெல்லாம் மாறும்னு வைங்களேன். அந்த கதை என்னென்னா, அந்த ஆசிரியரும் மாணவரும் சந்திக்கிறார்கள். ஐயா என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். ஐயா சொன்ன கதை மாதிரி தான். ஜானகிராமனுடைய கதையை தயவு செய்து படிங்க. அற்புதமான எழுத்தாளங்க. நீங்கள் அம்மா வந்தால் மரப்பசு, மோகமுள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சிறுகதையில் எத்தனை பேரை சொல்கிறது, சொன்னால் விடிகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நேரம் இல்லை. அதாவது இந்த கதையில் என்னென்னா, ஒரு ஆசிரியர் மாணவனை சந்திக்கிறாரு. ஐயா நான் ஒரு முறை வந்து ஒரு என் பக்கத்து உட்காந்துருந்த பையன் ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு வந்தான், அந்த வாட்சை வந்து நான் திருடிட்டேன். அவன் தண்ணி குடிக்க போனால் அந்த நேரம் பார்த்து அந்த வாட்சை குடுறா கட்டி பார்த்துட்டு தர்றேன் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் தரமாட்டேன்னா நான் உடனே அந்த வாட்சுக்கு ஆசைப்பட்டு என் பைக்குள்ளே எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். திரும்பி அந்த பையன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சேன். வந்தவன், சார் இங்கே தான் சார் வாட்சை கழட்டி வச்சுருந்தேன், எவனோ தூக்கிட்டான் சார்ன்னு சொன்னான். உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த 40 பேருக்குள்ளே தான் அந்த ஆசாமி இருக்கிறான், அதனால் என்ன சொன்னீங்க, நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கடா பசங்க பூரா கண்ணை மூடிக்கிங்க, எவன் இந்த வாட்சை எடுத்தானோ கொண்டாந்து என்னுடைய டிராயரில் வச்சுட்டு போயிடணும். பசங்க யாரும் கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டாங்க. இந்த கேப்பில் நான் கொண்டாந்து உங்கள் டிராயரில் வச்சுட்டு போயிட்டேன்யா, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, நான் தான்யா அது, இப்போ தெரியுதாயான்னு கேட்டாப்பிள்ளையா. இந்த ஆசிரியர் சொன்னாராம், நான் எப்படி எல்லா பசங்களையும் கண்ணை மூடிக்கன்னு சொன்னேனோ அதே போல் நானும் கண்ணை மூடிக்கொண்டு தான் இருந்தேன். என்னுடைய பிள்ளையை ஒரு திருடன் கோணத்திலே பார்ப்பது எனக்கு ஆசிரியனான எனக்கு சம்மதம் இல்லை, எனவே உன்னை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு இந்த ஆசிரியர் சொன்னாராம். இப்போ கவிதைன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. கம்பனில் துவங்கி இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்க இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அற்புதமாக அழகாக எழுதுறாங்கிறீங்க. அன்னைக்கு ஒரு எழுதியிருக்கிறாப்புல, இந்த பொதுவாக நம்ம கணவன் மனைவி கேட்டுக்குவாங்கல்ல, நீ முன்னால் போவியா நான் முன்னால் போவேனா இல்லையா. இதில் பல பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மாக்களை பாருங்களேன், அது சொல்லும், நான் தீர்க்க சுமங்கலியாக போயிடணும், நான் அப்போவும் இவன் இருப்பான்னு அர்த்தம், அதான் தீர்க்க சுமங்கலியாக நான் போயிடணும். ஆமாம் ஆமாம் அப்படிம்பார் இவர். ஆனால் அது பெரிய நரகம்ங்க. அந்த அம்மா போன பிறகு தான் நீ எவ்வளோ பெரிய சிரமப்படுவேன்னு தெரியும். அதான கவியரசு கண்ணதாசன் கவிதையில் சொல்கிறாரு, வேறென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இந்த கவிதையில் என்னென்னா, இந்த பெண் குறித்த கவிதை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனில் துவங்கி மேத்தா, இங்கே சொன்னார்ல சேகாந்தன் இல்லாமல் இருந்துருவாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் மேத்தா இல்லாமல் யாரும் இருக்கவே மாட்டாங்க. கண்ணீர் பூக்கள் இன்னைக்கு வரைக்கும் பதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் பல கவிதை உண்டுங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு கவிதை உண்டு, செருப்பை போய் யாராவது பேட்டி எடுப்பானா, செருப்பை போய் பேட்டி எடுப்பாங்க. அதில் கேட்பாங்க, செருப்பை போய் நிருபர் கேட்குறாரு. இப்போ பல பேர் நிருபர் பேட்டி எடுக்க போய் அவங்கள்ட்டே வை வாங்கிக்கிட்டு, எதுக்கு அவங்கள போய் பேட்டி எடுத்தான்னா எடுக்காட்டி என்ன, நீ என்ன சேனல் போன உடனே நல்ல வேளை என்ன ஜாதின்னு கேட்காம விட்டாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செருப்பு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் உங்களுக்கென்று தனியான தத்துவ பார்வை உண்டா. செருப்பு சொல்லுது, சருகுகளை மிதிக்கும் பொழுது சத்திக்கும் நாங்கள் மலர்களை மிதிக்கும் பொழுது மௌனமாகி விடுகிறோம். யோசிச்சு பாருங்க, மலரை மிதிக்கும் பொழுது அப்படியே ஐயோ மலரை மிதிச்சிட்டவே மௌனமாகி விடுகிறோம். சருகுகளை மிதிக்கும் பொழுது சத்திக்கும் நாங்கள் மலர்களை மிதிக்கும் பொழுது மௌனமாகி விடுகிறோம். உங்களுக்கு எதிர்கால திட்டம் எதுவும் உண்டா. அது செருப்பு சொல்லுது, தேசம் போகிற போக்கை பார்த்தால் நாங்களே மீண்டும் அரியணை ஏறிவிடலாமா என்று யோசிக்கிறோம் என்று மேத்தாவினுடைய கவிதை.
இந்த பக்கம் வாங்க கதைக்கு. புதுமை பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்கிற கதை தயவுசெய்து படிங்க. புதுமை பித்தனுடைய கதைகளை நீங்கள் கட்டாயம் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், திருநெல்வேலிக்காரங்க. ஏன்னா உங்கள் கதை எல்லாமே அது இருக்கிறது பூராவே. அதில் கடவுளும் கந்தசாமி, கடவுள் இந்த பூமிக்கு வந்துட்டாருன்னு வைங்க. ஆனால் வந்துட்டாருங்க, வரமாட்டாருங்கிற தைரியத்தில் தானே மனுஷன் இவ்வளோ ஆட்டம் ஆடுறான். கடவுளே வந்துட்டாருன்னு வைங்க, வந்துடுவார் கந்தசாமி பிள்ளையை தேடி. கடவுளை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவாப்புல. பார்த்தா அந்த கந்தசாமியினுடைய குழந்தைய பார்த்த உடனே சிவபெருமானும் அதில் கதையில் குறுகுறுன்னு பார்ப்பார். டக்குன்னு அந்த பிள்ளையை தூக்கி வச்சு பார்ப்பல. உடனே சிவபெருமான் சொல்லுவார், ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த இது தெரியணும்னா எங்கே போகணும்? நீங்கள் பெரிய புராணத்துக்கு, சிறு தொண்ட புராணத்துக்கு போகணும். அதில் வந்து பிள்ளைக்கறியை சமைச்சு கொடுக்க சொன்னார் அப்படின்னு கதை வருது இல்லையா? சிவபெருமான் மீண்டும் பூமிக்கு வந்த உடனே டக்குன்னு போய் எங்கே மறுபடியும் அந்த பழைய ஞாபகத்தில் எதுவும் கேட்டுருவாரோ அப்படின்னு கந்தசாமி அந்த பிள்ளையை பிடிக்க, உடனே நான் இப்பொழுது மாமிசம் சாப்பிடுவது இல்லை, நரமாமிசம் சாப்பிடுவது இல்லை. எவ்வளவு நக்கல்ங்க, யோசிச்சு பாருங்க. இதே சாப விமோச்சனம்னு புதுமை பித்தன் ஒரு கதை எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. அந்த கதைகளை ஒருபோதும் அகலிகையும் சீதையும் சந்தித்து கொண்டதே இல்லை. ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கிற சுதந்திரம் யாரை வேண்டுமானாலும் அவரால் சந்திக்க வைக்க முடியும். சீதையும் அகலிகையும் சந்திக்கிறார்கள். 2 பேரும் நான் கதையை எனக்கு கடைசியாக சொல்கிறேன். போகிறப்ப 2 பேரும் நல்லா வச்சிருக்காங்க. ராமன் எப்படி இருக்காரு போகிற பேசிட்டு போகிற பொழுது அகலிகை சொல்கிறா, உன்னுடைய கணவரால் தான் நான் இன்றைக்கு கல்லாக இருந்த நான் மீண்டும் பெண்ணானேன் என்று சொல்கிறான். சீதை சொல்கிறா, அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் என்னை நம்பாமல் என்னுடைய கணவர் 1-2 முறை என்னை தீக்குளிக்க வைத்தார் என்று சொன்னவுடன் புதுமை பித்தன் முடிப்பார், அப்படியா, சொந்த மனைவியையே நம்பாதவருடைய காலடிப்பட்டு மீண்டும் பெண்ணாய் இருப்பதை விட நான் மீண்டும் கல்லாகவே இருந்து விடுகிறேன் என்று புதுமை பித்தனால் எழுத முடிந்தது. எனக்கு என்ன பயம்னா இப்போ இருக்கவங்களால் எழுத முடியுமான்னு தெரியல. எழுத்தாளன் இங்கே சொன்னார், பொன்னகரம் கதையெல்லாம் படித்தா கண்ணீர் வருங்க. அதே போல் நீங்கள் கு அழகிரி சாமியினுடைய திரிபுரம் என்கிற கதையை படிங்க. அதில் வந்து வட மாநிலத்தில் ஆந்திராவிலிருந்து பஞ்சம் பிழைக்க வருகிற 2, ஒரு தாயும் ஒரு பிள்ளையும். கடைசியாக வந்து அந்த நம்ம சாத்தூரில் நடக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பார். ஒரு வண்டியில் விழுகிற அந்த வெள்ளரி பிஞ்சு கூட மிகப்பெரிய உணவாக அந்த கதையில் கு அழகிரி சாமி காட்டியிருப்பாருங்க. கடைசியாக என்ன தெரியுமா? அந்த ஆற்றுக்குள்ளே தண்ணி இறைக்கிறவங்க அவளுடைய மகளை, அந்த பெண்ணினுடைய மகளை தங்களுடைய ஆசைக்கு இணங்கினால் காசு தருவதாக சொல்வார்கள். வறுமை வாட்ட அந்த பெண் தப்பு செய்து விட்டு, தப்புன்னு நான் சொல்லலை, அந்த கதையில் வர்றபடி கு அழகிரிசாமி சொல்லுவார், தன்னுடைய வயிற்றுக்காக தன்னுடைய பெண்மையை விற்ற அந்த பெண் சிரித்தால் அது ஒரு இந்த இடத்துல என்ன பண்ணும், புராணம் தெரியணும். திரிபுரத்தை எரித்த விரிசடை கடவுள்னு சொல்கிறோம்ல, சிவபெருமான் திரிபுரத்தை எரித்தார் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த பெண் தன்னுடைய பெண்மையை இழந்து விட்டு சிரித்த சிரிப்பு திரிபுரத்தை எரித்த அந்த சிவனின் சிரிப்பை விட கொடூரமாக இருந்தது என்று அழகிரிசாமி எழுதியிருப்பார். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, ஒரு கதை படிக்கிற பொழுது அது நமக்குள்ள ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அது நகைச்சுவையா இருக்கலாம், அவலமா இருக்கலாம், கதைன்னு சொல்லிட்டே போலாங்க. இன்றைக்கு கூட நீங்க தாங்க இந்த திருநங்கையை திருநம்பியர்னு அழைக்கிறான். எவ்வளவு இழிவாக சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா டூயட் பாடுறதுக்கு அவங்கள தானே பயன்படுத்தணும். கவிஞர் காமராசன் தான் அன்னைக்கு எழுதினார் கருப்பு மலர்கள் என்கிற புத்தகத்தில். நாங்கள் அவங்க வந்து அந்த இவங்களை பற்றி எழுதுகிற பொழுது நாங்கள் மன்மத அச்சகத்தின் மலிவு பதிப்புகள் எழுதுவார். நீங்க எழுத்துப்பிழை இருக்குல்ல, இக்கு இச்சு இப்பு மாதிரி அந்த 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்வதை கூட அவர்கள் ஏற்பதில்லைங்க. நாங்கள் ஒன்றும் 3ஆம் பாலினத்தவர் அல்ல, உங்களைப் போலவே நாங்களும் சம பாலினத்தவர்கள் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு இயற்கை. அதுக்கு அவங்க காரணமா? இல்லை. அன்னைக்கே காமராசன் மனிதாபிமானத்தோடு குரல் கொடுத்தார். நாங்கள் சந்தி பிழைகள் போல நாங்கள் சந்ததி பிழைகள் என்று எழுதினார். காலத்தின் பேரட்டை கடவுள் திருத்தட்டும் என்று அன்றைக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த இவங்க சொல்கிறோம்ல, ஒரு கவிஞன் வந்து எங்கேருந்து அந்த பிரச்சனையை பார்க்குறான் அப்படிங்கிறது தாங்க. ஒருத்தன் எழுதியிருக்கான், ஒரு கவிஞன் விளை மகள் அப்படின்னு போட்டு ஒருத்தன் எழுதுறான் கொச்சையா. என்ன எழுதுறான்? இங்குதான் அவள் காசு வாங்காமல் படுத்திருக்கிறாள். இதுவும் கவிதை தான். அதே இன்னொரு கவிஞன் என்ன தெரியுமா எழுதுறான்? முடிந்து விட்டது, அவள் வாழ்வில் எல்லாம் முடிந்து விட்டது, இப்போதாவது அவளை நிம்மதியாக தூங்க விடுங்கள் என்று எழுதுகிறான் என்று சொன்னால், இவன் எழுதுறது அந்த பெண்ணை குற்றம் சாட்டுவது, அவன் எழுதுவது சமூகத்தை குற்றம் சாட்டுவது. எல்லாம் இதே ஜெயகாந்தன் என்ன சொல்வாரு? ஒரு பெண்
கெட்டு போனான்னு சொன்னால் ஒரு பெண் கெட்டு போனான்னு சொல்லாத, கெடுத்த அயோக்கியன் யார் என்றும் சேர்த்து சொல் என்று ஜெயகாந்தன் சொல்வார். இப்போ கவிதைன்னு யோசிச்சிங்கன்னா கண்ணதாசன் வராரு, நா காமராசன் வராரு, சிற்பி பாலசுப்ரமணியம் தன்னுடைய தாயை பற்றி ஒரு வரியில் சொல்லுவாருங்க. அம்மா என் பிஞ்சு வயது பிரபஞ்சமே அப்படிம்பார். ஒரு வரி தானங்க. நீ சின்ன வயசுல யாருக்கு நமக்கு பிரபஞ்சம்? அம்மா தானங்க. உலகத்திலேயே சின்ன கவிதைங்கிறது அம்மா தான். அம்மாவே ஒரு கவிதை தான். அம்மா என்று சொல்வதும் ஒரு கவிதை தான். நீங்க யோசிச்சு பார்க்க கவிதையில் அது பாட்டுக்கு பொங்கி பிரவகிக்குதுங்க. இன்னைக்கு அற்புதமாக எழுதுறாங்க பல கவிஞர்கள். நான் சொன்னல 2 பேர் போறப்ப அவங்க கணவன் கேட்குறான், நீ முன்னால போவியா நான் முன்னால போவியா? அந்த பொண்ணு சுருக்குன்னு சொல்லியிருக்கா, நீ எப்போதான் என்ன முன்னால போக விட்ட? நடக்கிறப்பவும் என்ன முன்னால போக விட்டதில்லை, வாழ்க்கையிலையும் நீயே முதல்ல கிளம்பி போ ராசா. நீங்கள் கவிதை வந்துங்க, கவிதைக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னா சின்ன கவிதையாக எழுதிடலாம். கதையும் என்ன சின்ன கதை நிறையா இருக்குல்ல. முல்லா கதைகள், தெனாலிராமன் கதைகள், எத்தனை கதை இருக்குது. பஞ்சதந்திர கதைகள். நிஜ வாழ்க்கையில் மிருகங்கள் பேசாதுங்க. ஆனால் நீங்கள் கதையில் படிக்கிற பொழுது ஃபேண்டசிங்கிறாங்க. நரி பேசியது. நமக்கு எல்லாருக்கும் கேட்ட முதல் கதை என்ன? எல்லாரும் கேட்ட கதை பாட்டி வடை சுட்டான். இந்த பாட்டி வடை சுட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் பாட்டிகள் இப்பொழுது வடை சுடுவதில்லை, பல தலைவர்கள் தான் வடை சுடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, வடை சுடுகிறார்கள். நம்ம பேசாமல் தான் இவர் மாதிரி வடை சுட முடியாதுங்க அப்படின்னு வேற சொல்றோம். நம்ம நண்பர்களே, அன்னைக்கு பாட்டி வடை சுட்டா நம்ம என்ன சொன்னோம்? காக்கா வடையை தூக்கிட்டு ஓடிடுச்சு, நரி வந்துச்சு, பாட்டு பாடுனுச்சு, அப்படியே வடையை கீழே போட்டுருச்சு, நரி தூக்கிட்டு ஓடி போச்சு. உடனே அடுத்த ஒருத்தன் வந்தான், என்னையா அந்த எப்போ பார்த்தாலும் இந்த நரியே ஜெயிக்குதப்பா. அந்த ஒரு கதை இஸ்லாமிய 100 வகையாக உலகம் பூரா சொல்லப்படுதுங்கிறார். அப்போ காக்கா திருநிச்சுன்னு சொன்னார்ல, உடனே இன்னொருத்தர் கதை எழுதுறாரு, அந்த காகம் அந்த பாட்டிக்கு சிறு சிறு குச்சிகளை ஒடித்து விறகாக கொடுத்தது. அந்த கூலி உழைப்புக்கு, அந்த உழைப்புக்கு நிகராக அந்த பாட்டி ஒரு வடையை கொடுத்தால் ஒன்னா. இதே ஒரே கதை தான். அந்த காலத்து நரி தூக்கிட்டு ஓடி போச்சா, நம்ம காக்கா உழைச்சி பிழைக்குது, அதுக்கு ஈக்குவலாக ஒரு வடையை வாங்கியிருக்கு. அந்த வடையை அதே நரி குரூப் வந்துட்டாங்க. பாட்டு பாடுன்னு சொன்னிச்சு, வடை கீழே விழுந்தது, நரி தூக்கி கொண்டு ஓடியது. இதில் என்னையா புதுசுன்னு கேட்குறீங்களா? தன்னுடைய உழைப்பால் பெற்ற வடையை இழந்த காகம் கா கா என்று கத்தியது. ஆயிரக்கணக்கான காகங்கள் குவிந்தன. அன்று காகங்களுக்கு ஒரு வடை மட்டுமல்ல, நரியும் இரையாய் கிடைத்தது என்று ஒருவன் எழுதுகிறான். அப்ப என்ன தெரியுது? நம்ம உழைப்ப ஒருத்தன் சொல்லணும்னா அவனை எதிர்த்து போராடு என்கிற நீதியை இந்த கதை சொல்கிறதா இல்லையா? இப்படி சொல்லிக்கிட்டே போலாம்ங்க. ஒருத்தர் எழுதினாரு, இரவில் வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லைன்னார் ஒருத்தர். உடனே இவன் சொன்னான், பொழுது விடிஞ்சு நேரமாச்சு, போர்வைக்குள்ள என்ன முழக்கம்னு கேட்டாப்புல. எப்பா அது விடிஞ்சிருச்சுடா, நீ ஏன்டா விடியாமல் கிடந்து உள்ள படுத்துக்கிட்டு விடியவே இல்லையப்பா சொல்லிக்கிட்டே போலாம்ங்க. உண்மையிலேயே இந்த பொருணை, இந்த முகப்பு அட்டை எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியும். ஏன்னா மரியாதைக்குரிய தமிழக முதல்வருக்கு நான் இந்த மேடையின் வழியாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன் நான் இந்த அழைப்புதலின் ஒவ்வொரு பக்கத்திலும் மாவட்ட நிர்வாகமும் இந்த புத்தக திருவிழாவை நடத்துகிற பெருமக்களும் இந்த ஆதிச்சநல்லூர் பொருணை நதிக்கரையில், தாமிரபரணி நதிக்கரையில் கிடைத்த இந்த உடைந்து போன பானைகள் தான் உடையாத தமிழினத்தின் வரலாற்றை இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. தமிழக முதல்வர் சொல்லிவிட்டார், இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன், அதைத்தான் சிவகலை சொல்கிறது என்று. ஆனால் சில பேர் இரும்பு அடித்த மாதிரி பேசாமல் இருக்காங்க. ஏன்னா தமிழனுடைய வரலாறு வெளியே வருகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த தாமிரபரணி ஒரு நதி இல்லைங்க. நீங்கள் பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, யார் நம்முடைய ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, மனித நாகரிகம் கைகளால் எழுதப்படவில்லை, கால்களால் எழுதப்படுகிறதுங்கிறார். ஏன்னா சிந்து சமவெளி விட்ட இடமும் நம்முடைய வைகையும் தாமிரபரணியும் தொட்ட இடமும் ஒன்றுதான் என்பது நம்முடைய இது. இந்த பானை பார்க்குற உடைந்து போன பானை, நீங்கள் இப்போ ஒன்று யோசிச்சுட்டே போவோங்க. இந்த பானை 3000-4000 வருஷத்துக்கு முந்தைய பானை இருக்குது. இதே வேல்பாரி எழுதின வெங்கடேசன் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு கதையில் சொல்லுவாருங்க, ஒரு கவிதையில் சொல்லுவார், என் தங்கையின் கோடைக்காலம் முழுவதையும் பிளாஸ்டிக் குடங்களே தின்று தீர்த்து விட்டன.
எத்தனை பேருக்கு எத்தனை வீட்டு எளிய வீட்டு பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் முழுவதையுமே பிளாஸ்டிக் குடங்கள் தின்று தீர்ப்பதாக இன்றைக்கு பொருணை நதிக்கரையிலே பொருணை என்கிற பெயரிலே ஒரு அற்புதமான அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருக்கிற தமிழக முதல்வருக்கும் அதற்கு துணையாக நின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட எல்லோருக்கும் இந்த மேடையின் வழியாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதாங்க நம்முடைய அடையாளம். அன்றைக்கு எழுதிய சங்ககால கவிதைகள், நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், எவ்வளவு நுட்பமான மனசுங்க நமக்கு, எவ்வளவு நுட்பமான மனசு நமக்கு. சங்க இலக்கியத்தில் ஒருத்தன் காதலியை பார்க்க போகிறான், கட்ட 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 கட்டன்னு சுருளுது. திடீர்னு இந்த தலைவன் சொல்கிறான், யோ நள்ளிரவு சில் வண்டுகள் இருக்கு. தலைவன் சொல்கிறான், அந்த மணியினுடைய நாக்கை கட்டிடுங்கிறான். யார்? மனைவியை பார்க்க ஆசையாக போயிட்டுருக்கேன். மனைவி இல்லை, காதலி அல்லது மனைவி. நள்ளிரவில் தேர் வேகமாக ஓடுது, தேர் சக்கரத்தில் மணி கட்டியிருக்கும்ல, அதனுடைய நாக்கை கொஞ்சம் கட்டிவிடு அப்படிங்கிறான். தேர்ப்பாகன் சொல்கிறான், என்னையாது நான் எதுக்கியா மணியினுடைய நாக்கை கட்டணும்னு. அவன் சொல்கிறான், என்னுடைய மனைவியை என்னுடைய இணையை பார்க்க நான் வேகமாக போகிறேன், அது இயல்பு. எனவே உன்னை வேகமாக ஓட்ட சொல்கிறேன், இயல்பு. ஆனால் அந்த உலகத்தில் நான் மட்டுமா இருக்கேன்? இந்த காட்டுக்குள்ளே எத்தனை சில்வண்டுகள் இந்த நேரத்திலே ஒன்றோடு ஒன்று கூடி கிடக்கும், எத்தனை உயிரினங்கள் காதல் செய்து கொண்டிருக்கும். நான் என் காதலியை பார்க்க போகிற இந்த வேகத்திலே அந்த வண்டினங்களினுடைய காதல் எந்த இடையூறும் வரக்கூடாது. எனவே மணியின் நாவை கட்டிவிடு என்று சிந்திக்கிற பேரறிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்திருக்கா இல்லையா? இங்கே பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கிற பேரறம் இல்லையா? இந்த குரல் நான் படித்தப்போ என்ன நினச்சிக்கிட்டேன்னா, மத்தியானம் சாப்பாட்டுக்காக சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்கு. சத்துணவு நீ ஒரு ஆளாக ஆட்டையை போட்டுறாதப்பா, எல்லாருக்கும் பிரித்து கொடுன்னு. கொரோனா வந்த பிறகு தானங்க அந்த குரலினுடைய முழு அர்த்தமும் தெரிஞ்சுது. இந்த உலகத்தில் மனுஷன் மட்டும் இல்லடா, பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற பல்லுயிரும் சமநிலையில் இருந்தால்தான் மனித உயிரும் வாழ முடியும் என்பதைத்தான் வள்ளுவன் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பேசியிருக்கான். நீங்கள் கவிதைங்கிறது வள்ளுவன் ஏதோ உண்மையிலேயே வள்ளுவர் இப்படி இருந்தாரா நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம மாதிரி கதை விடுறதுக்கு பற்றியலா வள்ளுவருக்கு நம்மளா ஒரு தாடியெல்லாம் வச்சு அப்படி இருந்தாரா தெரியாது. மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகன் பழித்தது விட்டுவிடும். இன்றைக்கி நம்ம பார்க்குற வள்ளுவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் உருவானது. அப்போவே பெரிய பிரச்சனைங்க. வள்ளுவர் வேணுகோபால் சர்மாங்கிறவர் வரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. 2 பெரிய அதிகாரி வந்திருக்காங்க, இவர் வள்ளுவர்னு ஒத்துக்க முடியாதுட்டாங்க. அவங்கெல்லாம் ஆதார் அட்டை எடுக்கிறாங்க போல தெரியுது. ஏன் நாப்பில் இல்லை, நான் பார்த்த வள்ளுவர் பூணல் போட்டிருந்தார், இவர் முட்டையாக இருக்காருன்ட்டாங்க. நேராக கலைஞர்கிட்ட போயிட்டாங்க, ஐயா வள்ளுவருக்கு பூணலை போட சொல்கிறாங்கய்யா. யோசிச்சார், ஆஹா ஒன்று செஞ்சு ஒன்றும் பூணூல்லாம் போடாத, மேலே ஒரு துண்டை போட்டு விட்டுருன்ட்டார். அவங்க வந்து கேட்டாங்கன்னா உள்ளே இருக்கு பூணூல்னு சொல்லியிருக்கு. அவங்க வேணால் எடுத்து பார்த்துக்கிட்டோம் இருக்கா இல்லையாங்கிறத. ஆனால் வள்ளுவருக்கு எவ்வளவு சாயம் அடிக்க பார்க்குறோம். அதனால தாங்க நான் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் நான் சொன்ன முதலமைச்சர் இப்படி உட்கார்ந்துருந்தார். உலகத்திலே வள்ளுவனுக்கு எவனும் சாயம் அடிக்க முடியாது, அவர் விவசாயத்தை தவிர எந்த சாயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் தானங்க சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் அதுவே தலை. நீங்கள் காமத்துப்பால் முழுவதும் கவிதை இல்லையா? வள்ளுவன் என்கிற பெருங்கவிஞன். ஆனால் நமக்கு என்னென்னா பெரிய, நான் இதை சொல்லி முடிக்கிறேன், அறிவு சார்ந்த கதைகள் மீது நம்பிக்கை இல்லை, சில்லறை கதைகள். சீத்தலை சாத்தனார் எவ்வளோ பெரிய கவிஞன், அவனுக்கு நம்மளால் ஒரு கதை விட்டுருக்காங்க பாருங்க. சீத்தலைன்னு பேரை கேட்டிருக்காங்க, உடனே என்ன பண்ணிட்டாங்க, மணிமேகலை எழுத சீத்தலை சாத்தனார் ஒரு ஆசிரியர். அவர் மாணவர்கள் தவறாக சொன்னால் தன் கையிலே இருக்கிற எழுத்தாணியால் தன்னுடைய தலையில் தானே குத்தி கொள்வார். எனவே அவருடைய தலை எப்பொழுது பார்த்தாலும் சீல் தலையாக இருக்கும். யோசிச்சு பாரியா, அப்படியெல்லாம் இங்கே இருக்க 4 வாத்தியார் எடுத்து குத்திக்கிட்டான். சீல் தலையில் தலையே இருக்காது. நம்ம பண்ணுற சேட்டைக்கு சீத்தலைங்கிற ஊரை கொஞ்சம் யோசிக்க பயந்துக்கிட்டு உடனே என்ன சொல்லிடுறாங்க, சீல் தலையாக இருந்தார். அதே போல தான் வள்ளுவருக்கு வாசுகின்னு ஒரு மனைவி இருந்ததா தெரியாதுங்க. ஆனால் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, வள்ளுவர் ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார், வாசுகி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. உடனே வாசுகி அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துச்சு. உடனே வந்து கற்பின் திறத்தால் அந்த வாளி அப்படியே நின்றுச்சு. நீ என்னமோ அந்த கிணறு வெட்டினவங்க மாதிரி. உடனே இதை படிச்சிருக்கான் நம்மால் ஒருத்தன்.
படித்த உடனே இவனுக்கு ஒரு நம்ம மனைவிக்கு வாசி அளவுக்கு அந்த கற்பு இருக்கா இல்லையான்னு இவன் அங்கே காத்தாயி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கு. காத்தாயி அப்படின்னு இருக்கான். உடனே அந்த அம்மா அந்த கூறுகட்டம் எதுக்கு கூவுறான்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே அறக்க பறக்க ஒடியாதருக்கு வாலி தொப்புன்னு உள்ளே விழுந்துருச்சு. வந்த உடனே நம்மளுக்கு குறுகுறுன்னு ஆகி போச்சு. நீ வாசி அளவுக்கு கற்பு இல்லை போல இருக்க. அந்த அம்மா விட்டா வாலி அங்கேயே நிற்கிது, நீ விட்ட வாலி உள்ளே விழுந்துருச்சே, ரொம்ப சங்கடமாக இருக்கு. அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், நான் வாசிக்கியா இல்லையாங்கிறது இருக்கல, நீ ஒன்றும் வள்ளுவன் இல்லைல்ல, நீ ஒரு ஈத்தரப்பாய தானே. ஒருவேளை வள்ளுவர் வந்து சொன்னால் வாலி நிற்கிதோ இல்லையோ, நீ சொன்னால் ஒரு காலத்துலேயும் வாலி நிற்காது சாமி அப்படின்றது. எவ்வளவு கதைகள். ஆனால் இந்த கதைகள் வழியாக நல்ல கதைகளை சொல்லணும். நான் ஒன்று இப்போ நாயை பற்றி கூட வந்துச்சுங்க, அது பாருங்களேன், அது வாட்டுக்கு வந்துட்டு வருது. வேறு எந்த மேடையிலையும் இவ்வளோ நாய்க்கு இவ்வளோ தெரியுது பாருங்க. அது நான் இதை சொல்லி முடிச்சிருவோம். மகாகவி பாரதி சொன்ன கதைங்க இதெல்லாம் சொல்லுவார், அச்சமும் வளமையும் நாய்கட்கு வேண்டுமாம் அப்படிம்பார். ஆனால் அதுகள்லாம் எதாவது அச்சப்படுதா பார்த்தா? இப்போ தெருநாய்களை கட்டுப்படுத்த இப்போ மனுஷங்களுக்கு குடும்ப விட்டு அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடில் இறங்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமே உச்சக்கட்ட கோவம் அடையுது. ஒரு பக்கம் நாய்களை பற்றி கவலைப்படுது, இன்னொரு பக்கம் கடி வாங்குறவங்களை பற்றி ரெண்டு கதை தாங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அதிகபட்சம் 5 நிமிஷம் கூட ஆகாது. பொற்றைய காட்டுன்னு ஒரு கேரளா எழுத்தாளங்க என்ன இருக்குதுமா, தெருநாய் கடிச்சு வெறிநாய் கடிச்சிச்சுன்னா பக்கத்து ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போடுறதுக்கு கவர்மெண்ட்டு மானியம் கொடுக்குது. இதான் கதை, பொற்றையக்காட்டு எழுதின கதை. பொற்றையக்காட்டு மிகப்பெரிய எழுத்தாளர். இவங்க ஊரில் 2-3 பேரை நாய் கடிச்சு பிடிச்சி ஊசி போடுற பக்கத்து டவுனுக்கு போவாங்க. அங்கே போய் ஊசி போட்டு வருவாங்க. டெய்லி வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஒருத்தர் கடுமையான வறுமைங்க. அவன் என்ன பண்ணுவான், அவன் மகனை அவனே கடிச்சு விடுவான். அடுத்த நாள் காலையில் விஏஓட்ட போய் என் பிள்ளைய நாய் கடிச்சு பிடிச்சி அப்படின்ன உடனே இதை பார்த்தா நாய் கடித்த மாதிரி தெரியலையாப்பா அப்படிங்கிறாரு விஏஓ. இந்த கிராம முனிசிப்புன்னு வச்சுக்கோங்க. இல்லைங்க நாய் தாங்க கடிச்சு பிடிச்சின்னு கொண்டு போய் பக்கத்து டவுனில் டெய்லி 10 ரூபா வாங்கிக்கிட்டு ஊசி போடுறாங்க. 48 ஊசியா, 48 ஊசி பிடிக்கிற பொழுது உண்மையிலேயே ரேபீஸ் வந்த பிள்ளைக்கு ஊசியை போட்டால் அது நல்லது, நல்லா இருக்க பிள்ளைக்கு போட்டால். கடைசி நாள் அந்த குழந்தையை 10 ரூபாயை வாங்கி பையிலே வைத்து கொண்டு அந்த குழந்தையை போட்டு துண்டிலே மூடி கொண்டு வந்தான். பஸ்ஸிலே அந்த குழந்தை இறந்திருந்தது என்று பொற்றையக்காட்டு கதையை முடித்திருப்பார். எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்னொரு கதைங்க. முதல் நாள் வந்து குவாரியில் வேலை பார்க்குற பொழுது அப்பா செத்து போயிடுவாப்புல. உடனே வந்து அந்த முதலாளி வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவார். அந்த அப்பா இதில் போனவுடனே அடுத்த நாள் அன்னங்கார ஜாவை கிடப்பாங்க, முடியாமல் கிடக்குங்க. அன்னைக்கு தான் அந்த குடும்பம் முதலாக அரிசி சோறு சாப்பிட்ருக்கும், நல்ல சோறு சாப்பிட்ருக்கோம். அப்பன் செத்து போன அன்னைக்கு முதலாளி கொடுத்த காசில் அடுத்த நாள் வேலைக்கு போன அண்ணன் முடியாமல் படுத்து கிடப்பான். இந்த குழந்தை கேட்கும், அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு. செத்தா என்ன ஆகும்? அரிசி சோறு கிடைக்கும். வாழ்க்கையும் வறுமையும் இப்படித்தானே பேச வைக்குது. சரி, பாரதியின் கதையோடு முடிப்போம். இதே நாய் கதை தாங்க பாரதி சொல்லியிருக்கிறான். பகதூர் இந்த நாய்க்கு பேர், அந்த இவருக்கு பேர். முன்னால் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு அரண்மனை நாய், ஒரு நம்ம ஏரியா நாய், 2 பேரும் சந்திக்கிறாங்க. யாரால சந்திக்கிறாங்க, அவங்க சந்திக்கப்படாதா? ரெண்டு நாய் சந்திச்சு பேசிக்குது. அண்ணே நீ நம்மால் அண்ணே, ஆமாண்ணே நம்மால் தானே. என்னண்ணே ஆள் பார்த்தா கொழுன்னு இருக்கு, நாக்கே 1/2 கிலோமீட்டர் இருக்குது, என் உடம்புல எக்ஸ்ரே எடுக்கவே வேண்டியதில்லை போட்டுருக்கு, அவ்வளவு எலும்பாக தெரியுது. நீயும் நாய், நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி, ஒரே பிரச்சனை. நீ பணக்கார நாய், நான் ஏழை நாய் அப்படின்னு 2 நாய். என்னென்ன சாப்பிடுவேன் காலையில்? நான் காலையில் புரோட்டா, அது இது, மத்தியானம் பிரியாணி, நைட்டு அது இதுன்னு அடுக்குது. நம்மளால் சொல்ல நாக்கிலேருந்து கொட்டுது. ஒரு கவிஞன் சொல்லுவாங்க, நாயின் கனவில் எலும்பு மலை அப்படின்னு. நாய் கனவு கண்டா என்ன மாதிரி கனவு காணும்? நைட்டு மழை பெய்கிற மாதிரியும் நல்ல நல்லி எலும்பாக கொட்டுற மாதிரியும் கனவு காணும். அதை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு நாய்க்கு புத்தி கிடையாது. நாயின் கனவில் எலும்பு மலைன்னு இதை சொல்ல நம்மளுக்கு அப்படியே உமிழ் நீர் ஒழுகுது. சொல்லுது, அண்ணே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுண்ணே, என்னை அந்த கவர்மெண்ட் வேலையில் சேர்த்து விடுனே, ஒன்றளவுக்கு பெரிய சூப்பரண்ட் அளவுக்கு வேணாம்னே, இந்த ஓஏ அளவுக்கு ஆகுது, இந்த 4th கேட்டகரியிலாவது சேர்த்துடு.
உடனே அந்த நாய் சொல்லுது, உன்னால சேர்ப்பாங்களான்னு தெரியலையே, மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, எல்லாம் உன்ன மாதிரி சாப்பிட்டா வந்துடும்னே, சேர்த்துடுனே, நான் எதுக்கும் ராஜாட்ட கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கப்போ கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் நம்ம நாய் கேட்குது, என்ன எல்லாம் ஓகேண்ணே, என்னண்ணே கழுத்தில் ஒரு பட்டை மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குது. அப்பா நல்லா சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, காலையில் மாலையில் நைட்டெல்லாம் பாதாம் பால் குடிச்சிட்டு தான் படுப்பேன், ஆனால் எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு என்னை கழுத்தில் பட்டையில் சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு அந்த நாய் அரமணை நாய் சொல்லியிருக்கு. அப்போ தான் அந்த நம்ம ஏரியா நாய் சொல்லியிருக்கு, ஓஹோ நீ அடிமை நாயா. இது மகாகவி பாரதி எழுதின கதைங்க. அந்த நாய் சொன்னதாக நம் மாகவி முடித்திருப்பான், உன்னை போல சொகுசாக சாப்பிட்டு விட்டு அடிமையாக இருப்பதை விட சோத்துக்கு இல்லை என்றாலும் நான் சுதந்திரமாக இருக்கிறேன், சோரை விட சுதந்திரம் முக்கியமானது என்று கதையிலே பாரதி சொல்லியிருப்பான். இப்போ பாரதியினுடைய கவிதையை நம்ம தள்ள முடியுமா, இதை சொல்ல முடியுமா? இப்போ இன்னைக்கு ஒன்று தான் நீ தயவு செய்து முடிக்காதீங்க. இப்போ பட்டிமன்றம்னா ஒரு பக்கம் தான் சொல்லணும், கதையா இப்போ கதை கவிதைன்னு நான் சொல்ல போகிறது இல்லைங்க. நீங்கள் வேணால் எதிர்த்து அப்பீல் பண்ணிக்கிங்க. இப்போ எதிர்த்து அப்பீல் பண்ண பெரிய நீதிபதி அப்பா நெல்லை கண்ணனும் இல்லை. எவ்வளோ பெரிய கதைகளை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கதையோ கவிதையோ எதையாவது படிங்க, அப்படித்தான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ரீல்ஸுகள் காலம், எதை சொன்னாலும் 2 வரியில் சொல்லு, அதுக்கு மேலே சாரி ரீல்ஸ் தான், எதை சொன்னாலும் சுருங்க சொல்லுங்கிறாங்க. எனவே கவிதையும் நல்லது தான், கதையும் நல்லது தான். இதைத்தான் முதல்ல சொல்லியிருக்கப்படாதாப்பா இல்லைங்க. நீங்கள் ஒரு கல்லும் ஒரு கல்கண்டு இருந்தால் இது கல்கண்டு இது கல்லுன்னு சொல்லிடலாம். ரெண்டுமே கல்கண்டு என்று சொன்னால் எதை கல்கண்டு என்று சொல்வது? கவிதையை படிங்க. ஆனால் கவிதை நுட்பமான பல ரகசிய அறைகளை திறந்து வைக்கும். நீங்கள் படிக்கிறப்ப சுந்தரையா சொன்னது உண்மைங்க. ஒரு கவிதையை நம்ம சின்ன வயசில் படிக்கிற பொழுது ஏற்படுகிற உணர்வு வேறு, இப்போ படிக்கிற உணர்வு வேறு. பல ரகசிய அறைகளை கவிதை சாவி கொண்டு திறந்து வைத்து கொண்டே இருக்கும். ஆனால் கதை என்ன செய்யும்னா, அந்த கதை நம்மோடு சேர்ந்து உணர வைக்கும். இது ஏன் கதையா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கதை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு கவிதை மனங்களை திறக்கும், கதை வாழ்க்கையை திறக்கும். ரெண்டுமே நமக்கு அவசியம்தான் என்று சொல்லி ரெண்டும் விதையாய் விழட்டும். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.